ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தின், இந்த புதிய மாதத்தின் இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், 100க்கு 100 நான் உண்மையை நம்புவேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த மாதத்திலும் இந்த துவக்க நாள்களில் அப்பா நாங்கள் எங்களுடைய குடும்பங்களை, எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். அப்பா, உங்களுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் கேட்கும்போது அப்பா, இந்த மாதம் நீர் எங்களை நடத்த போகிற வழிகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்க, அதை கேட்டு நாங்கள் எங்களுடைய ஜீவிதத்தில், எங்களுடைய குடும்பத்திலே நாங்கள் அதை செயல்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களோடு கூட இருங்க, எங்கள் குடும்பத்தினோடு கூட இருங்க. ஏசப்பா, நீங்கள் உங்களுடைய கரத்தில் இந்த மாதம் முழுவதையும் நாங்கள் உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
கொடுக்கிறோம். நீங்க எங்களை வழி நடத்துங்க, நீங்க எங்க கூட வாங்க இயேசப்பா. அப்பா நாங்க அப்படியா ஏப்பா எங்க சபையை நாங்க ஆசீர்வதிக்கிறோம், எங்க குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த நாளை தந்ததுக்காய் சோத்திரம் அப்பா. அப்பா உம்மை ஆராதிக்க வைத்ததுக்காய் சோத்திரம், உம்முடைய வார்த்தைகளை கேட்க போறதுக்காய் சோத்திரம் அப்பா. உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெப கேளு பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய மாதத்திற்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பதாக படிக்க இருக்கிறேன். ஏசாயா 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டியை தமது புயத்திலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கர்வலானவைகளை மேய்த்து நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மேய்ப்பனை போல தமது மந்தையை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை தன் ஆட்டை மேய்ப்பது போல கர்த்தர் உங்களை மேய்த்து நடத்துவாராம். ஹல்லேலூயா. மேய்ப்பன் தன் மந்தைக்கு தேவையான ஆகாரத்தை, குடிப்பதற்கான தண்ணீரை அவன் எங்கே இருக்கிறது என்று கண்டு ஆராய்ந்து தன்னுடைய மந்தையை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் உங்களுக்கு செழிப்பான இடத்திலே அவர் உங்களை மேய்த்து அவர் உங்களை வழி நடத்துவாராம். ஹல்லேலூயா. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நடந்து கொண்டு இருந்தாலும் கவலை வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய மந்தையை நான் மேய்க்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய தேவைகள், உங்களுடைய கவலைகளை கர்த்தர் மாற்றி செழிப்பான இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. அதிலே நாம் பார்க்கிறோம், ஆடு குட்டிகளை தமது புயத்திலே சேர்த்து, ஹல்லேலூயா, குட்டியான ஆடுகளை கர்த்தர் தம்முடைய புயத்திலே சேர்த்து அரவணைப்பாராம். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்திலே குழந்தையாய் காணப்படலாம், விசுவாச ஜீவிதத்திலே முதிர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல, நான் உங்களை அலட்சியமாய் எண்ணுகிற தேவன் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து உங்களை ஹல்லேலூயா நான் புறக்கணிக்கிற தேவன் அல்ல, விசுவாசத்திலே வளர்ந்து கொண்டு இருக்கிற உங்களையும் நான் ஹல்லேலூயா என்னுடைய புயத்திலே ஏந்தி நான் வழி நடத்துவேன். அது மாத்திரமல்ல, கர்வலான ஆடுகளை அவர் மேய்த்து நடத்துவாராம். ஹல்லேலூயா. கர்வலான, பலவீனமாய், சுகவீனமாய், தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற உங்களை கூட கர்த்தர் நடத்த வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 13:20 இப்படியாய் சொல்லுகிறது, நித்திய உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அவர் பெரிய மேய்ப்பனாய் இருந்து உங்களை ஹல்லேலூயா மீட்டெடுப்பார். அவர் சமாதானத்தின் தேவன். உங்களுடைய குடும்பத்தில், குடும்ப வாழ்விலே அவர் சமாதானத்தை தந்து அவர் உங்களை நடத்துவாராம். எசேக்கியேல் 34:12 நாம் பார்க்கிறோம், மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகளை அவர் ஹல்லேலூயா கண்டுபிடித்து சிதறடிக்கப்பட்ட அந்த ஆடுகளை தேடி மறுபடியுமாய் மந்தையிலே அவர் சேர்ப்பார். ஹல்லேலூயா. மப்பும் மந்தாரமான நாளிலே, அப்படி என்றால் பிரச்சனையான நாட்களிலே, சோதனையான நாட்களிலே, கவலையா இருக்கிற அந்த வேளையிலே கூட நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தால் கூட கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியுமாய் நான் உங்களை கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. மறுபடியுமாய் என்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். 16வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலும்பு முறிந்தவர்களை காயங்களை கட்டி நசல் கொண்டவைகளை அவர் திடப்படுத்துவார். ஹல்லேலூயா. நாம் சோதனையினால, பிரச்சனையினால, நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான இன்னல்களின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை உடைக்கப்பட்ட நிலைமை போல காணப்படலாம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் காயத்தை கட்டுவாராம். ஹல்லேலூயா. நசல் கொண்டவர்களை எந்த காரியத்துக்கும் உபயோகப்படாமல் இருக்கிற அந்த வேளையிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஹல்லேலூயா நடத்துவேன். மறுபடியும்
மறுபடியுமாய் உங்களுடைய வாழ்க்கையை நான் கட்டுவேன். அதனால் தேவ பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்கிறதான வேத வசனத்தின்படி நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த தேவன் இன்னும் அதிகமாய் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. பிரதான மேய்ப்பராகிய கிறிஸ்து வரும் பொழுது வாடாத கிரீடத்தை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த மந்தையின் ஆடுகளாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 10:14-15 நாம் பார்க்கிறோம், என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறபடினால் நாமும் கர்த்தரை எந்த சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா அவரை விட்டு விலக கூடாது. நாமும் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். அவரே நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா. அதனால் தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடினால் நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது எந்த காரியத்திற்கும் உங்களுக்கு குறைச்சல் இல்லை, எந்த காரியத்திற்கும் குறைவில்லை. ஏனால் நல்ல மேய்ப்பராகிய கிறிஸ்து உங்களை சீரான பாதையிலே, நேர்மையான பாதையிலே உங்களை நடத்தி உங்களுடைய வாழ்க்கையை நன்மையும் செழிப்புமாய் அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவின் சத்தத்தை கேட்டு அதன்படி நடயுங்கள். நிச்சயமாகவே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த வேளையில ராஜா நீர் எங்களுக்கு தந்ததான வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நான் உங்களை ஒரு மேய்ப்பனை போல நான் என்னுடைய மந்தையை மேய்த்து ஹல்லேலூயா நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நடத்துவேன். என்னுடைய புயங்களினால அவங்களை நான் சேர்த்து ஹல்லேலூயா சின்ன ஆடுகளை ஹல்லேலூயா சிறிய ஆடுகளை நான் ஹல்லேலூயா நேர்மையாய் நேர்த்தியாய் அவங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே ராஜா. விசுவாசத்தில் ஆண்டவரே குறைச்சலோடு இருக்கிற பிள்ளைகளையும் நீர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல ராஜா. நீர் அவர்களையும் பலப்படுத்தி நொறுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீர் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிற சிதறி போயிருக்கிற பிள்ளைகளை மறுபடியும் உம்முடைய ஆண்டவரே மந்தையிலே சேர்க்கும்படியாய் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவரே, நீர் மேய்ப்பராய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.